வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த வீடியோ வந்து சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் 3 பேருக்குமே பொருந்தும். இந்த வீடியோ டாபிக் என்ன அப்படின்னா, டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக் இன் சிஏ அப்படின்றதுதான். இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேரை நான் பார்த்துட்டேன், நிறைய ஃபெயிலியர்ஸை நான் பார்த்துட்டேன். அதுல எல்லாரும் சொல்றது என்னன்னா, மேபி ஒரு 10 நாள் அந்த எக்ஸாம் தள்ளி போயிருந்தா, மேபி ஒரு 15 நாள் அந்த எக்ஸாம் தள்ளி போயிருந்தா, மேபி ஒரு மாசம் அந்த எக்ஸாம் தள்ளி போயிருந்தா நான் பாஸ் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நான் இன்னும் ஆல்மோஸ்ட் படிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தரவு பண்ணிருப்பேன், இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல விஷயம் என்னன்னா, அது தள்ளி போகாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ எண்ட் டேட், அதாவது எக்ஸாம் டேட்ன்றது மாற போறது கிடையாது. நீங்க இந்த டேட்டை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த டேட்டை தான் எக்ஸாம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க செப்டம்பர்ல எக்ஸாம் எழுத போறீங்களா, ஜனவரியில் எக்ஸாம் எழுத போறீங்களான்றது டே 1ல தெரியும் உங்களுக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, டே 1க்கு முன்னாடி இருக்கிற டே 0க்கு போங்கன்னு தான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட எக்ஸாம் என்னைக்குன்றது எனக்கு தெரியும், ஆனா நான் படிக்க ஆரம்பிக்க போறது என்னைக்கு அப்படின்னா, நான் எக்ஸாம் என்னைக்குன்னு தெரிஞ்ச அன்னிலேருந்து படிக்க ஆரம்பிக்கல, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் கழிச்சு தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ சிம்பிளா சொல்றேனே, இப்போ 12th முடிச்ச பசங்க இருக்காங்க, அவங்க வந்து செப்டம்பர் 25லயோ இல்லைன்னா ஜான் 26 எக்ஸாம் எழுதுன்னு முடிவு பண்றாங்க. ஆனா அவங்க 12th முடிச்ச அடுத்த நாள்ல இருந்து அவங்க படிக்கிறது இல்ல, அதுக்கப்புறம் அவங்க ஒரு 15 நாள் 20 நாள் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரிதான் இன்டர் பசங்களும் ஃபவுண்டேஷன் ரிசல்ட் வந்து அடுத்த நாள்ல இருந்து படிக்க ஆரம்பிக்க போறது இல்ல, ஒரு 15 நாள் 20 நாள் பிரேக் எடுத்துட்டு படிக்க ஆரம்பிக்க போறாங்க. ஃபைனல் பசங்களும் அதே மாதிரிதான். ரிசல்ட் வந்து இன்டர் ரிசல்ட் வந்த உடனே ஃபைனல் படிக்க போறது இல்ல, ஒரு 6 மாசமோ 5 மாசமோ கழிச்சு இல்லைன்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க வேஸ்ட் பண்ற டைம் எல்லாம் தெரிய மாட்டேங்குது, ஆனா எண்ட் டேட்டை மாறணும்னு மட்டும் அவங்க வேண்டிக்கிறாங்க. இது தப்பு இல்ல. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, எண்ட் டேட்டை மாத்த முடியாதுன்றத முடிவு எடுத்துட்டு ஸ்டார்டிங் டேட்டை முன்னாடி கொண்டு வாங்க, அதுதான் நீங்க பண்ணணும். சோ இப்ப 12th முடிச்ச அடுத்த நாள்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடியே படிக்கலாம்ல. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏப்ரல் 14 தான் கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்டர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கிளாஸ் எடுப்பேன்னு சொல்லிருக்கேன் ஃபைனலுக்கு. அதே மாதிரி தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்டர் எடுப்பேன்னு சொல்றேன். ஆனா நான் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதின பசங்களுக்கு என்ன பண்ணா, ஒரே ஒரு சாப்டர் மட்டும் கிளாஸ் எடுத்தோம், சும்மா ஒரு சாப்டர் மட்டும் படிங்கன்னு கிளாஸ் எடுத்தோம். அந்த சாப்டர் பசங்க அவ்வளவு கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான சாப்டர். இப்ப இன்டர்ல மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது, மற்ற சப்ஜெக்ட் எடுக்கும்போது அது சேர்த்து எடுத்தோம்னா கண்டிப்பா எல்லா பசங்களும் மாதிரி அந்த டாபிக் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எந்தவித ப்ரெஷருமே இல்லாம, எந்தவித டென்ஷனும் இல்லாம, எக்ஸாம் ஃபீலிங் எதுவுமே இல்லாம, சும்மா ஏதோ ஒன்று கத்துக்கணுமே அப்படின்னு கத்துக்கிட்டா அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குது பசங்களுக்கு. அதே மாதிரிதான் நான் ஃபவுண்டேஷனுக்கு இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். சோ கிளாஸ் என்ன ஏப்ரல் 14ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஆனா சும்மா இந்த ஒரு 2-3 டாபிக் சும்மா படிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறோம். அது வந்து அவங்களுக்கு எக்ஸாம் ப்ரெஷரோ எதுவுமே இல்லாம சும்மா நாலேஜுக்காக படிக்கும்போது அந்த டாபிக்ஸ் அவங்க ரொம்ப நல்லா படிச்சிருவாங்க. இதே மாதிரி தான் ஃபைனலுக்கு சொல்றேன். நீ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டார்ட் பண்ணாத கிளாஸ், நீ வந்து நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணு. கொஞ்சம் ஸ்பீடா படி. எக்ஸாமுக்கு லாஸ்ட் 5 months பிஃபோர் தி எக்ஸாம் முன்னாடி எல்லா சப்ஜெக்டையும் முடிச்சுட்டு 5 மாசம் ஒன்லி ரிவிஷனுக்கு வச்சுக்கோ. அப்ப நீ வந்து கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவ. ஏன்னா ஒருத்தனால ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ண முடியுது, ஆர் செகண்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ண முடியுது, இன்டர்ல 2 அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ண முடியுதுன்னா ஃபைனலும் மேக்ஸிமம் 1 or 2 அட்டெம்ப்ட்ஸ்ல பாஸ் பண்ணிடலாம். ஆனா ஃபைனல் படிக்கிற பசங்க நிறைய பேர் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? நீ அவ்வளவு பிரில்லியண்டா இருந்தா என்ன காரணம்னா, இந்த ஸ்டார்டிங் எடுத்து தள்ளி ஸ்டார்ட் பண்ணதான் காரணமா இருக்கலாம் அப்படின்றது என்னோட திங்கிங். நீ நிறைய டைம் ரிவிஷன் பண்ணல, அட்லீஸ்ட் 3 தடவை எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நீ வந்து எக்ஸாம் எழுதிட்டு போனோம். 3 தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதி தான் எக்ஸாமுக்கு போனோம், மெயின் எக்ஸாமுக்கு. அதெல்லாம் பண்றது இல்ல. இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ஃபைனலோ இன்ட்ரோ ஃபவுண்டேஷனோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க பாஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவு எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க மத்த பசங்க பண்ண மிஸ்டேக்கை நீங்க பண்ணாதீங்க, நீங்க கரெக்டா வைஸா முடிவு எடுங்க. பிகாஸ் இப்போ ஃபவுண்டேஷன் வந்து 10th முடிச்ச அடுத்த நாள்ல இருந்து பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி பசங்க ஃபவுண்டேஷனுக்கு வரும்போது அவங்க எப்படி எந்த கான்ஃபிடன்ஸ்ல வருவாங்கன்றதை நீங்க பாருங்க. சோ இது மாதிரிலாம் இருக்குது, நாட்டுல இருக்குது. நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்களும் அந்த ப்ரீபோன் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கோம். போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுன்றதான் எல்லாரோட ஆசையமா இருக்கும். நன்றி, வணக்கம்.